பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, ஆயிரம் வருட அரசாட்சியே. கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்று கூடி வந்து நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இப்படியாக நம் அனைவரையும் இங்கே தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் சகரியா கண்ட தரிசனங்கள் தான் பார்த்தோம். 51வது பாகத்தில் கடந்த வாரம் 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சகரியா கண்ட தரிசனத்தில் 2ஆம் தரிசனத்தை பார்த்தோம். இந்த வாரம் கூட பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்கள் 52வது பாகம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களில் இந்த வாரமானது 52வது வாரம். இதுவும் சகரியா கண்ட தரிசனங்களில் ஒன்று தான் நாம் பார்க்க போகிறோம். சகரியா தொடர்ந்து 8 தரிசனங்களை பார்க்குறாருன்னு பார்த்தோம். சகரியாவுக்கு இந்த தரிசனமானது எப்போ எந்த காலகட்டத்தில் அங்கே காட்டப்படுது கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. ஆமா, சகரியா எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னா பாபிலோன்ல சிறையிருப்பில் இருந்தவர். அதாவது தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் அவர் வந்து தரிசனத்தை 8ஆம் மாதம் பார்க்குறாரு. அங்கே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சகரியா வந்து அங்கே தேவன் காட்டக்கூடிய தரிசனங்களை பார்த்து அவர் எழுதுறார். அப்போ நாம் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் இங்கே அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. பாருங்க, இங்க சகரியாவுக்கு அந்த தீர்க்க தரிசனங்களை தேவன் வந்து கொடுக்குறார். அப்போ மொத்தம் வந்து 8 தீர்க்க தரிசனங்களை பார்க்குறார். 8 தரிசனங்களை தேவன் காமிக்கிறாரு. அதில் முதல் தரிசனம் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. அதாவது 1ஆம் தரிசனம் மிருது செடிக்கில் ஒரு புருஷன் வந்து சிவப்பு குதிரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். அது வந்து பார்க்கும்போது இந்த பூமியில் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறத அடையாளப்படுத்துது. அந்த ஒரு தரிசனம். 2வது அந்த மிருது செடி தரிசனம் ஃபஸ்ட்டு. 2வது தரிசனம் வந்து பார்க்குறோம். அதாவது 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள். இது வந்து புரஜாதியாரின் காலங்கள் வந்து இஸ்ரேல் மேலே நிறைவேறத அங்கே காட்டுது. 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள். அது நம்ம கடந்த வாரத்தில் தியானிச்சிட்டோம். இப்போ 3ஆம் தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா எருசலேமே ஒரு மனுஷன் வந்து அளவிடுதல். எருசலேமை ஒரு மனுஷன் அளவிடுறார். இது வந்து எதை குறிக்கிறது சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் தேசமானது மறுசீரமைக்கப்படுவதை இது அடையாளப்படுத்துகிறது. புரஜாதிகள் வசம் இருந்த ஜெருசலேம் மீண்டும் எப்படி மறுசீரமைக்கப்படுதுங்கிறது இது அடையாளப்படுத்துது. இந்த ஒரு தரிசனம் சொல்லுது. அதுக்கடுத்து 4வது தரிசனம் பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. அவர் வந்து பார்க்கும்போது ஒரு அழுக்கு வஸ்திரம் தரிச்சு நிலைமையில் இருக்கார். இது 4வது தரிசனம். அப்போ இது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தரிசனம் எது அடையாளப்படுத்துன்னா பரம எருசலேம், அதாவது பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் திருச்சபையின் ஜனங்கள், அவங்களுக்கு ஜோசுவா முன்னடையாளமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தரிசனத்தில் பார்க்குறோம். அதுக்கடுத்து 5வது தரிசனம் குத்துவிளக்கு தரிசனத்தை பார்க்குறாரு. அதாவது குத்துவிளக்கு பார்க்குறாரு சகரியா. அந்த தரிசனத்தில் நமக்கு என்ன ஆவிக்குரிய எடுத்தோம்னா தேவன் வந்து திருச்சபைக்கு பலன் தருகிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது 6வது தரிசனம் பறந்து போகக்கூடிய புத்தக சுருள். அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. அதை தரிசனமாக காமிக்கிறாரு. அது வந்து எதை அடையாளப்படுத்திங்கன்னா வேத வசனத்தை கை கொள்வதை இது அடையாளப்படுத்துகிறது. பறந்து போகிற புத்தக சுருள். அதுக்கடுத்து 7வது தரிசனம் வந்து மரக்கால் எப்பா அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. இது வந்து பெருசபை அமைப்புகளுடைய வளர்ச்சி மற்றும் அவங்களுடைய அழிவுகளை குறித்து இந்த ஒரு தரிசனம் சொல்லுது.
அதுக்கடுத்தது 8வது தரிசனம் 4 ரதங்கள், சகரியா கண்ட 4 ரதங்கள். இது வந்து முழுமையான தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வந்து இது அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக 8 தரிசனத்தை சகரியாவுக்கு தேவன் வந்து தொடர்ச்சியாக காமிப்பார். அதில் வந்து நம்ம 1வது தரிசனம் மிருது செடி தரிசனத்தை பார்த்துட்டோம். பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய விதத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 2வது தரிசனம் வந்து 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள். இது வந்து எப்படின்னா இது புரஜாதியாரின் காலங்கள் வந்து இஸ்ரேல் மேலே நிறைவேறத அங்கே வந்து அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு பார்க்குறோம். 2520 வருஷங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். அப்போ அது வந்து புரஜாதியாரின் காலங்களை வந்து இது அடையாளப்படுத்துகிறது. அடுத்தது பார்க்குறோம், இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து ஒரு 3வது தரிசனத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4 கொம்புகள் என்பது பார்க்குறோம், இவைகள் வந்து தேவ ஜனங்களான யூதா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்ட 4 புரஜாதி சாம்ராஜ்யங்களை இந்த 4 கொம்புகள் குறிக்குது. அப்போ அது எவ்வளோ காலங்கள் அவங்களுடைய அரசாட்சி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அதான் புரஜாதியாரின் காலம்னு சொல்கிறோம். தேவனுடைய தேசத்தின் மேலே புரஜாதியார்களோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் அந்த புரஜாதியாரின் காலம்னு சொல்கிறோம். அது வந்து பார்க்கும்போது 2520 வருஷங்கள் புரஜாதியாரின் காலம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 2520 வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அதாவது புரஜாதியாரின் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து அதாவது இஸ்ரேல் ஜனங்க சிறைப்பட்டு போன வருஷம். எப்போ சிறைப்பட்டு போனாங்கன்னா சித்தேக்கியா ராஜா காலத்தில் பாபிலோன் ராஜா வந்து சிறைப்பிடிச்சிட்டு போவார். அப்போ அந்த காலகட்டம் என்பது கிமு 606 தான் வந்து இஸ்ரேல் ஜனங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. அப்போ சிறைப்பட்டு போன வருடம் கிமு 606. அப்போ புரஜாதியாரின் காலம் வந்து கிமு 606 கூட 2520 வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா அங்கே புரஜாதியாரின் காலம் வந்து அங்கே நிறைவேறுது. எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது கிபி 1914. இதுதான் வந்து 2520 வருஷங்கள் புரஜாதியாரின் காலங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த புரஜாதியாரின் காலங்களில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா தேவனுடைய தேசத்தின் மேலே ஆளுகை செலுத்தின புரஜாதி சாம்ராஜ்யங்கள், புரஜாதி ராஜ்யங்களை அடையாளப்படுத்துகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அந்த நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் காமித்த அந்த சிலை தரிசனம். அதில் வந்து நாம் கடந்த வாரம் பார்த்தோம். முதல் பேரரசு பார்க்கும்போது பாபிலோன் பேரரசு, 2வது மேதோ பெர்சியா, 3வது கிரேக்க பேரரசு, 4வது ரோம பேரரசு. அப்போ ரோம பேரரசுடைய இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அவங்களுடைய அரசாட்சி தான் தொடர்ந்து கன்னியூ ஆகிட்டு இருக்கு, ஐரோப்பிய யூனியன். அப்போ பார்க்குறோம் இந்த 4 அரசாட்சி அங்கே வந்து 4 சாம்ராஜ்யங்கள் புரஜாதி ஜனங்களாக அவங்க இருந்து எருசலேம் மேலே ஆளுகை செலுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ புரஜாதியாரின் கையில் எருசலேம் ஒப்பு கொடுக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாகி தேவனுடைய தண்டனை மீண்டும் வந்து தேவனுடைய கண்களில் தேவனுடைய தயவு கிடைக்குது. அப்போ புரஜாதியாரின் கையில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு தேவன். அப்போ மீண்டும் வந்து தேவன் அவருடைய கண்களில் அவங்களுக்கு கிருபை கிடைச்சது, தயை கிடைச்சது. அப்போ தயை கிடைச்சதுனால தேவன் என்ன பண்ணார்னா அந்த தன்னுடைய தேசத்துக்காக அவர் வந்து வருத்தப்பட்டார். தன்னுடைய தேசம் இப்படி இருக்குங்கிறத வருத்தப்பட்டார். அப்போ புரஜாதியாரின் வசம் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள் நிறைவேறும் போது ஏற்ற நேரத்தில் தேவன் என்ன பண்ணார்னா அதையும் மாற்றி அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாருங்கள், அருமையாக இருந்த நகரம் இப்படி நேபுகாத் நேச்சாரால் தீ வச்சு கொளுத்தி முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. தேவாலயம், எருசலேம் நகரம் எல்லாமே இடிக்கப்பட்டுச்சு. இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா புரஜாதியாரின் காலங்கள் தொடர்ந்து அந்த புரஜாதியார் ஆளுகைக்குள்ளே தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தேசம் போச்சு. அந்த புரஜாதியாரின் காலங்கள் முடிவுற்ற உடனே எப்போ முடிவுட்டுச்சு? கிபி 1914 புரஜாதியாரின் காலம் முடிஞ்சிச்சு. முடிவுற்ற பின்னாடி இஸ்ரேல் தேசம் மறுசீர் பொருந்துவதை கூறக்கூடிய தரிசனம் தான் இது, 3வது தரிசனம். அப்போது இந்த ஒரு தரிசனம் பார்க்குறது புரஜாதியாரின் காலங்கள் முடிவடைஞ்சு அப்புறம் இஸ்ரேல் தேசமானது மறுசீர் அமைக்கப்பட்டது, மறுசீர் பொருந்துறத கூறக்கூடிய தரிசனம் தான் இந்த தரிசனம். இது 3வது தரிசனம் சகரியா பார்க்குறாரு. அப்போ அந்த சகரியா பார்க்குற 3வது தரிசனத்தை என்ன பார்க்குறாருன்னா எருசலேமை வந்து ஒரு மனுஷன் அளவிடுறார். இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுனா அது இஸ்ரேல் வந்து மறுசீரமைக்கப்படுறதை அடையாளப்படுத்துது. அதாவது ஜெருசலேம் அளவிடப்படுதல். இன்றைய பாடத்தின் தலைப்பு ஜெருசலேம் அளவிடப்படுதல், அதான் இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு. அப்போ எருசலேம் வந்து தேவன் வந்து அளக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்குறோம், எருசலேமுக்கு இரக்கம் செய்வன்னு தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கார். சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். பாருங்க, இங்க தேவன்
தன்னுடைய ஜனங்கள் மேல, தன்னுடைய தேசத்தின் மேல அவர் மன உருக்கத்தோட இருக்கிறாருங்கிறத சொல்லக்கூடிய வசனம். ஆகையால மன உருக்கத்தோட எருசலேம் இடத்துக்கு திரும்பின அப்படிங்கிறார் தேவன். அதுல வந்து என்னுடைய ஆலயம் கட்டப்படும்னு சொன்னார். அந்த ஆலயத்தை தான் வந்து நேபுகாத்நேச்சார் அழிச்சிட்டார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும் அப்படிங்கிறார். எருசலேம் மேல அளவு நூல் பிடிக்கப்படும்ங்கிறார். எருசலேம் மேல அளவு நூல் பிடிக்கப்படும் என்று பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், எருசலேம் மேல அளவு நூல் பிடிக்கப்படுங்கிறார். அளவு நூல் பிடிக்கப்பட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறாருன்னா 17வது வசனம், சகரியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். பாருங்க சொல்றார், இன்னும் என் பட்டணம் நன்மையினால பரம்பி இருக்குங்கிறார். எருசலேம் மேல் அளவு நூல் பிடிக்கப்படுங்கிறாரு. இன்னும் என்னுடைய பட்டணங்கள் வந்து நன்மையினால பரம்பி இருக்குங்கிறாரு. பரம்பி இருப்பதுங்கிறது நிறைஞ்சிருக்குங்கிறது அர்த்தம். என்னுடைய பட்டணங்கள் அப்படின்னா தேவனுடைய தேசமாகிய அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் இன்னும் நன்மையினால பரம்பி இருக்குங்கிறாரு. சொல்றாரு பாருங்க, இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார். சியோனை வந்து தேற்றரவு பண்ணுவார். சியோன் தாவீதின் நகரம். சியோன் வந்து தாவீதின் நகரம். அப்போ அந்த சியோனை வந்து கர்த்தர் வந்து தேற்றரவு பண்ணுவார். தேற்றரவு பண்ணுறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஆறுதல் படுத்துறது, ஒரு தேறுதல் படுத்துறது, அவங்களுக்கு தேவையான அனுகூலத்தை செய்கிறது, அவங்களுக்கு மேலே கேர் எடுக்கிறது. இது வந்து இன்னும் நான் தேற்றரவு பண்ணுவேன் அப்படிங்கிறார். சியோனை தேற்றரவு பண்ணுவேங்கிறார். அதை சொல்கிறார் பாருங்க, இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அப்போ அளவு நூல் பிடிக்கப்படுறதுங்கிறது அங்கே பட்டணங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க போகிறாரு. சியோனை தேற்றரவு பண்ண போகிறாரு. இன்னும் நன்மையால் அதை நிரப்ப போகிறார். அது இன்னும் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறார். இதுதான் வந்து கர்த்தருக்கு ஒரு சொல்கிறார். இப்படியாக வந்து பார்க்கும்போது தேவனுடைய தேசம், அந்த எருசலேம் நகரம் எப்படி இருக்குன்னா பாருங்க, அருமையான நகரம். அந்த நகரம் வந்து எப்படி இருந்த நகரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக சூப்பராக கட்டப்பட்ட நகரம் தான். தேவனுடைய அங்கே சாலமோன் கட்டின அந்த தேவாலயம், அந்த நகரம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நகரமாக, வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருந்துச்சு. பல வல்லமையான ராஜாக்கள், வல்லமை வாய்ந்த ராஜாக்கள் வந்து அங்கே ஆளுகை செஞ்சுருக்காங்க. சவுல், தாவீது, சாலமோன், இப்படி பல்லமையான ராஜாக்கள் வந்து அங்கே ஆளுகை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இப்படியாக வந்து இந்த தேசமானது இப்படி ரொம்ப பாழடைஞ்சு அங்கே நன்மை இல்லாமல், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த தேசத்துக்கு நான் நன்மை செய்வேன் அப்படிங்கிறார். அதுதான் எப்படி செய்வேங்கிறத சொல்கிறாரு. ஒரு தரிசனமாக சகரியாவுக்கு வந்து தேவன் காமிக்கிறார். அப்போ சகரியா அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அங்கே அவர் வந்து பார்க்கும்போது அந்த தேசம் வந்து பாழாய் கிடக்குது. தேசம் எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கு. அப்போ அந்த தரிசனத்தை பார்க்கும்போது தேசமானது பாழாய் கிடக்குது. அப்போது தேவன் வந்து அந்த தேசத்துக்கு நன்மை செய்வேங்கிறத சகரியாவுக்கு ஒரு தரிசனமாக காமிக்கிறார். அதான் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். பாருங்க, அதாவது சகரியா பார்க்குறாரு தரிசனத்தை. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்த்தபோது பார்க்குறாரு தரிசனத்தை தேவன் காமிச்சிருக்காரு. இதோ அப்போ என்ன பார்க்குறாருன்னா, தன் கையில் அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷனை பார்க்குறாரு. ஒரு புருஷனை பார்க்குறாரு. அந்த புருஷனுடைய கையில் என்ன இருக்குன்னா, அளவு நூல் இருக்குது. அளவு நூல் பிடிச்சிருக்காரு. அந்த தரிசனம் இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அளவு நூல் நம்ம பார்க்குறோம். இந்த அளவு நூல் குறித்து நம்ம எங்கே பார்த்துருக்குறோம்? இந்த அளவு நூல் யார் பயன்படுத்துவாங்க? கட்டடம் கட்டக்கூடிய மேஸ்திரிகள், கட்டடம் கட்டுறவங்க, கட்டடம் கட்டக்கூடிய அந்த தொழிலாளிகள், அந்த மேஸ்திரிகளை இந்த அளவு நூல் வச்சுருப்பாங்க. அப்போ இதைத்தான் வந்து பார்க்குறார் சகரியா. ஒரு புருஷன் வந்து தன் கையில் அளவு நூல் பிடிச்சிருக்கிறார். அளவு நூல் பிடிச்சிருக்க ஒரு புருஷனை காமிக்கிறார் சகரியாவுக்கு. அதுக்கடுத்து சகரியா கேட்குறார். சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். பாருங்க, இங்க சொல்றாரு, நீ எவ்விடத்துக்கு போறீங்கன்னு கேட்கிறாரு சகரியா அந்த புருஷனை பார்த்து. நீங்க எவ்விடத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த புருஷன் சொல்றாரு, அளவு நூல் பிடித்த இந்த புருஷன் சொல்றாரு, அதற்கு அவர், எருசலேமுடைய அகலம், அதனுடைய அகலம் இவ்வளவு என்றும் அவருடைய நீளம் வந்து இவ்வளவு என்றும் அறியும்படிக்கு
அதை நான் அளப்பதற்கு போகிறேங்கிறார். எருசலேமுடைய நீள அகலத்தை அளக்க போறார் அந்த புருஷன். அளவு நூல் பிடித்திருந்த புருஷன் வந்து அந்த எருசலேமுடைய நீள அகலத்தை அளக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர் இங்க வந்து எருசலேமுடைய நீள அகலத்தை அளக்க போறாரு. அப்போ அந்த அளவு நூல் என்றால் என்னன்னா அது வந்து ஒரு கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. அதான் சொல்றாரு சகரியா 2:3 இதோ என்னோடே பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இப்போ வந்து அவர் போயிட்டாரு. புறப்பட்ட போது வேறொரு தூதன் வந்து அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது அளவு நூல் பிடித்திருந்த புருஷன் கையில் அளவு நூல் வச்சிருக்காரு. இந்த அளவு நூல் என்பது பார்க்குறோம், அதாவது அளவுகோல் அப்படின்னு தான் அளவு அர்த்தம் கொடுக்குது. அளவு நூல் என்றால் ஒரு அளக்கறதுக்கு பயன்படுத்துறது, அப்படி தானேங்க? அளவு நூலுங்கிறது அளக்கிற பயன்படுது. நாமெல்லாம் இன்னைக்கு வந்து அளக்கிறதுக்கு பாருங்க, நீளத்தை அளக்கிறதுக்கு ஒரு மெத்தடு, நீளம் அதாவது அந்த நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவைன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அளக்கிறது, ஒவ்வொரு பொருள்கள் துணி அளக்கிறதுக்கு, அப்புறம் பொருள்களை நிறுக்கிறதுக்கு, இதெல்லாம் அளவுகள் அளக்கிறது. ஆனால் இங்கே பார்க்குற இந்த கட்டடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, கட்டடம் கட்டக்கூடிய அவங்க அந்த தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அளவு நூல் பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவு நூல் வச்சு தான் அந்த கட்டடத்தை கட்டுவாங்க. அது ஸ்கேல் கிடையாது, அளவு நூல். அந்த அளவு நூல் என்பது அளக்கிறதுக்கு பயன்படுது, அளவுகோல் என்று வேத வசனங்கள் வந்து கூறுது சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவு நூல் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நகரத்தை கட்டுவதற்கு. இந்த புருஷன் பிடிச்சிருக்காரு நகரத்தை கட்டுறதுக்கு, நெக்ஸ்ட் இல்லை நகரத்தை நிர்மாணிக்கவும் அதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அளவுகோல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த அளவு நூல் நகரத்தை கட்டுறதுக்காக. அந்த புருஷன் வந்து அப்போ அளவு நூல் கொண்டு போகிறாருன்னு என்ன அர்த்தம்? நகரத்தை கட்டுறாருன்னு அர்த்தம். அந்த எருசலேமை திரும்ப கட்டுறாருன்னு அர்த்தம். அந்த எருசலேம் நகரத்தை திரும்ப நிர்மாணிக்கிறாருன்னு அர்த்தம். நிர்மாணம் பண்ணுறதுங்கிறது புதுதாக உருவாக்குறது, அது மீண்டும் கட்டமைக்கிறது. இப்போ இந்த நிர்மாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து இந்த அளவு கோல், அளவு நூல், இது வந்து பார்க்கும்போது தூக்கு நூல்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாரு ஏசாயா 28:14 நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பாருங்க, அதாவது நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமா வைப்பேன் அப்படிங்கிறார் தேவன். அப்போ நியாயம் நூலாகவும் அதை அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. தூக்கு நூல், நீதியை தூக்கு நூலாக நான் வந்து வைப்பேங்கிறார். அப்போ தூக்கு நூல் என்பது அதான் அந்த புருஷன் கையில் வச்சுருந்தா தூக்கு நூல், அது வந்து அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இப்படியாக வந்து பார்க்கும்போது அந்த தேசமானது மீண்டும் திரும்ப நிர்மாணிக்கப்படும், அது கட்டப்படும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அதனுடைய கட்டடத்தினுடைய நீள அகலங்கள் முடிவு செய்ய போகிறார் தேவன். எவ்வளோதான் அதனுடைய நீளம், எவ்வளோதான் அதனுடைய அகலம்ங்கிறத மீண்டும் அதை வந்து நிர்மாணித்து அதை திட்டம் பண்ண போகிறார், அதை கட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சகரியா 2:4 இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலம் ஆகும். பாருங்க, எருசலேம் எப்படி ஆகுங்கிறத சொல்றார். அவனை அவர் நோக்கி, அந்த தூதன் சொல்றார், யாரா? சகரியாவை நோக்கி சொல்றார், நீ ஓடி அந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னன்னா, எருசலேம் வந்து தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும். எருசலேம் நகரம் என்பது ஒரு மிகப்பெரிய பட்டணம். அங்கே வந்து ஜன சந்தடி நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்துச்சு. மக்கள் வந்து அதிகமாக அங்கே கூடிய ஒரு பட்டணமாக இருந்துச்சு. அந்த பட்டணம் என்னாச்சுன்னா மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதியாக போச்சு, தரமட்டமாக்கிட்டார். அப்போ எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும், அங்கே வந்து மனிதர்கள் குடியெல்லாம் போயிட்டாங்க, மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களுடைய திரளினாலும். மிருக ஜீவன்கள்லாம் அந்த ஜனங்கள் வளர்த்திட்டு இருந்தாங்க. எருசலேம் ஜனங்களுடைய பிரதான தொழில் என்ன தொழிலுங்க? இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரதான தொழில் மேய்ப்பர்கள். அப்போ மிருக ஜீவனுடைய திரளினாலும் பாருங்க, மதி இல்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகுங்கிறார். அப்போ இப்படியாக வந்து பார்க்கும்போது இந்த பட்டணம் வந்து ஒரு அருமையான வாசஸ்தலமாக உருவாகுங்கிறார். அப்போ அந்த தேசமானது ஒரு அது பாருங்க, புரஜாதி வசம் போய் அங்கே வந்து ஜனங்களே குடியில்லாத மாதிரி போயிட்டாங்க. அப்போ தான் வந்து பார்க்கும்போது தேவன் சொல்கிறாரு, இந்த தேசத்துக்கு நான் மீண்டும் அளவு நூல் பிடிப்பேன்னு சொல்கிறார். அதை மீண்டும் நான் கட்டுவேன் அப்படிங்கிறார், அதை மீண்டும் நான் நிர்மாணிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் வந்து பாருங்க அடுத்த ஸ்டைலில் இஸ்ரேலர்களை புரஜாதியாருடைய காலங்களில் எங்கெங்கே சிதறடிச்சாரோ
அங்கிருந்து மீண்டும் கூட்டி சேர்த்து மறுசீரமைச்சு அவங்கள வந்து சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் அந்த தேசத்தில் நான் ஜீவிக்க வைப்பேன் அப்படிங்கிற காட்சி தான் இது இந்த தரிசனம் விளக்குது. அந்த தேசம் வந்து 2560 வருஷங்கள் அங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பலடைந்த பட்டணம் போல் இருந்துச்சு. அங்கிருந்து ஜனங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டாங்க, உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டாங்க. புரஜாதிரன் காலங்களில் இந்த ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, உலகத்தில் எல்லா தேசங்களும் சிதறடிச்சாங்க தேவன். அப்போ அங்கிருந்து தேவன் என்ன பண்ணாரு, கூட்டி சேர்த்தினார். கூட்டி சேர்த்து என்ன பண்ணாருன்னு சொல்றாருன்னா, அவளை வந்து மறுசீரமைக்கிறார், கட்டமைக்கிறார். நம்ம நிறையா படத்தை தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த அதெல்லாம் அதுக்குள்ள போகிறதில்ல, நம்ம மேலோட்டமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறுசீரமைச்சு அதை வந்து சமாதானமாக செழிப்பாக அந்த ஒரு நிலைமையை வந்து தேவன் கொடுக்குறங்கிறதுக்கு தான் அந்த காட்சி காமிக்கிறார். அதுக்குரிய ஏற்ற சாட்சிகளும் இன்னைக்கு ஏற்ற காலத்தில் விளங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கே மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வல்லரசு நாடாக இன்னைக்கு வந்து முன்மாதிரி நாடாக இருக்கிறாங்க. உலகத்துக்கே வந்து தங்களுடைய தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்டேஷன் இருக்குது, அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. இப்படியாக வந்து இன்றைக்கி அந்த தேசமானது தேவன் சொல்கிறார் மறுசீரமைக்கப்பட்டு சமாதானமாக எந்த விதமான ஒரு சூழ்நிலையுமே, அதாவது ஒரு எதிரிகளுடைய ஆபத்து எதுவும் இல்லாமல் சமாதானமான குடியிருக்க வைப்பேன் அப்படிங்கிறார். இப்படியாகத்தான் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எல்லா வகையிலுமே அந்த தேசமான இன்னைக்கு பாருங்கள், எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சியும் இருக்குது அவங்ககிட்ட வந்து டெக்னாலஜி என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. தன்னிறை பெற்ற நாடாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படியாக வந்து அந்த இஸ்ரேல் தேசமானது இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிக்கிற மறுசீரமைச்சு பாருங்கள், அந்த நகரத்தினுடைய நீளம் அகலம் அதை அளவு நூல் போட்டு அளக்குறாரு. அப்படின்னா கட்டுறார், திரும்ப கட்டியிருக்கார். எப்படி கட்டினான்னு சொல்லி பார்க்கும்போது இது குறித்து ஏற்கனவே ஆமோஸ் மூலிமா தேவன் சொல்லியிருக்கார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலிமா பேசியிருக்கார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்நாளிலே எந்நாளிலே அப்படின்னா அந்நாளிலே அக்காலத்தில் அப்படின்னாலாம் அப்படி ராஜ்யத்தில் அர்த்தம். கர்த்தருடைய 2ஆம் வருகை திரும்ப வந்திருக்குது நாள். அவ திரும்ப வந்திருக்கிற நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா நான் திரும்ப எடுப்பித்து, பாருங்க அதான் சொல்றாரு, திரும்ப எடுப்பித்து. விழுந்து போச்சு தாவீதின் கூடாரம், அதை நான் திரும்ப எடுப்பித்து அதில் வந்து திறப்புகள் என்பது ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க. திறப்புகளை எல்லாம் நான் அடைச்சி, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிலங்களை சுற்றிலும் தங்களுடைய வீடுகளை சுற்றிலும் வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த வேலி. அந்த வேலையில் திறப்பு ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க. திறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை அடைச்சிருவாங்க. அப்போ இது வந்து பார்க்கும்போது ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படியான சூழ்நிலை வந்துச்சுன்னா, திறப்புகள் எல்லாம் வந்து உருவாக்கிட்டார் தேவனே. அதனால் என்னாச்சுன்னா ஆபத்து வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த திறப்புகள் எல்லாம் நான் என்ன பண்ணேன், அந்த நாளில் நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமோஸ் மூலிமா சொல்றார். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்து அதன் திறப்புகளை நான் அடைச்சு அதில் பழுதாய் போனதில் நான் சீர்படுத்தி பழுதாய் போனதெல்லாம் நான் சீர்படுத்தி பாருங்க, அந்த தேசமானது ஓனான் கூட முட்டு வைக்க தகுதி இல்லாத தேசமாக இருந்துச்சு. அந்த தேசத்தை பழுதாய் போனதை நான் சீர்படுத்தி, பூர்வ நாளில் எப்படி இருந்துச்சு, பூர்வ நாட்கள் அந்த தேசமானது மிகச்சிறப்பான தேசம். எப்படிப்பட்ட தேசம்? மிகச்சிறப்பானது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த கானான் தேசத்தை வேவுவாக்கு போனாங்கல்ல, போனவங்க எப்படி வந்தாங்க? அந்த கானான் தேசத்துடைய அந்த பழங்களை கொண்டு வந்தாங்க, திராட்சை குலை எப்படி கொண்டு வந்தாங்க? 2 மனிதர்கள் 2 வாலிபர்கள் அந்த திராட்சை கொலையை ஒரு தடியில் கட்டி தோளில் தூக்கி வச்சுட்டு வந்தாங்க. அப்படின்னா அவ்வளோ வளம் வாய்ந்த தேசமாக இருந்திருக்கு, அவ்வளோ செழிப்பான தேசமாக இருந்திருக்கு. அதான் சொல்கிறார், பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை நான் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் ஸ்தாபிப்பேங்கிறார். அப்போ அந்த ஸ்தாபிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா தூக்கு நூல் பிடிச்சி வர்றார், அளவு நூல் பிடிச்சி வர்றார். அப்போ இதை குறித்து ஆமோஸும் சொல்லியிருக்காரு. இது குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. பாருங்க, எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. அடுத்த வசனம் 17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இது வந்து சொல்றாரு. யாரு பேசுறாங்கன்னா யாக்கோப்பு அப்போஸ்தலன் பேசுறார். யாக்கோப்பு அப்போஸ்தலன் வந்து இந்த வசனங்களை அங்க ஜனங்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கார். எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து என்ன பண்ணுவார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, அதில் ஆமோஸ் திரும்ப எடுப்பித்துன்னு போடுவார். அப்போ மறுபடியும் நான் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்? சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்றார். அப்போ திரும்பி வந்துட்டார் கர்த்தர். அப்போ பாருங்க, யாக்கோப்பு அங்கே சொல்லும்போது அங்கே கர்த்தர் திரும்பி வரல, திரும்பி வந்து எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்கிறது விஷயத்தை அங்கே சொல்றாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரி, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. அப்போ பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரி, இது திரும்ப வந்து அப்படின்னா யார் திரும்பி வந்தனா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வந்திருக்கிறார். எப்போ திரும்பி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இல்லை, அவர் எப்போ திரும்பி வந்தார்? 1874 கிறிஸ்து திரும்பி வந்து என்ன பண்ணார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினார். அப்போ தாவீதின் கூடாரம் நெக்ஸ்ட் இல்லை பார்க்குறோம். தாவீதின் கூடாரம் என்பது இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த தாவீதின் கூடாரம், சரிங்களா? அப்போ அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டினவர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தன்னுடைய 2ஆம் வருகை வந்திருக்கிறதுல வந்து என்ன பண்ணிக்கிறீங்களா? அந்த திரும்ப எடுப்பித்து கட்டிருக்கார். அப்போ அந்த அளவு நூல் பிடிச்ச புருஷன் யாருன்னு சொல்லி பார்க்கும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்து தான் அந்த அளவு நூல் பிடித்த புருஷன். இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து, அப்போ திரும்பி வந்துட்டார் 1874 வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா புரிஞ்சுக்கலாம். 1874 வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்க தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வராங்க. 1878 பெட்டாட்டிக்கு வாங்குற சின்ன கிராமத்தை வாங்குறாங்க. இப்படியாக வந்து பார்க்குறோம். அப்படியே அவங்க படிப்படியாக கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கான திரும்ப அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அப்போ அவர் வந்து அந்த அளவு நூல் பிடிச்சி என்ன பண்ணார்னா எருசலேமினுடைய அகலம் நீளத்தை வந்து அளக்கிறார். அளந்து என்ன பண்ணார்னா மீண்டும் அந்த நகரத்தை உருவாக்குறார், கட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திரும்ப அதை எடுப்பித்து கட்டுறார். அப்போ கர்த்தர் தான் அந்த புருஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவர் கையில் வந்து தூக்கு நூல் வச்சுருந்தான்னு பார்த்தோம். அந்த தூக்கு நூல் அல்லது அளவு நூல் இது எதுக்குன்னா கட்டுறதுக்காக. இன்னைக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப எடுப்பித்து கட்டியிருக்காரு. அப்போ கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அளவு நூல் வச்சு அங்கே கட்டிட்டு இருக்காரு. யாரத்தாலும் கட்டி முடிச்சிட்டார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்க்குறோம், இந்த சகரியா தரிசனத்தில் பார்க்குறோம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து மீண்டும் உங்களுடைய தேசத்தை திரும்பி வர பண்ணி உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா, உங்களுடைய பட்டணங்கள் மீண்டும் நன்மையினால் நிரப்புவோங்கிறார். இன்னைக்கு அவங்களுடைய பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கு. அவங்கள்ட்ட இன்னைக்கு என்ன வளம் இல்லை? எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து வல்லரசு தேசமாக இருக்கிறாங்க. யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்க எல்லா வகையிலையுமே அவங்க வந்து தன்னிறை பெற்ற நாடாக இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அவங்க தான் வந்து டெக்னாலஜியே வந்து எல்லா உலக நாடுகள் அத்தனைக்கும் அவங்க தான் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு உலகம் முறை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. முக்கியமான பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான். தேவன் அவங்க மூலியமாக தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தார். இப்படியாக வந்து பார்க்குறோம், அவருடைய நன்மைகள் தான் இன்னைக்கு உலகம் மூலம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே மனுஷ திரளினாலும் மிருக ஜீவங்கள் திரளினாலும் அங்கே வந்து அந்த பட்டணங்கள் சமாதானமாக இருக்குங்கிறார். இன்னைக்கு பாருங்க, அவர்கள் மத்தியில் தான் இன்னைக்கு தேவனுடைய கிருபை சமாதானம் இருக்கு. தொடர்ந்து யாருக்கும் பயப்படல. தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா தேசங்களும் இன்னைக்கு விரோதம் வந்தால் கூட இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பயப்படாமத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சுற்றிலும் எதிரி நாடுகள் நம்மளால தான் குடியிருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. சுற்றிலும் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தாக்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன தேசம், இப்படியான தேசம் வந்து எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை தான். அப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்குறோம், 4ஆம் வசனத்தில் அவங்களுக்குரிய சமாதானத்தை வந்து தேவன் சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வந்து கூறின ஆறுதலான வார்த்தைகள். அந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது மதில் இல்லாம தான் இருக்கிறாங்க, ஆனா நான் சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்றாரு தேவன்.
நான் அதற்கு சுற்றிலும், எதற்கு சுற்றிலும்னா இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் நான் வந்து மகிமையாக வீற்றிருப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு வந்து அந்த தேசத்தை குறித்து உலக நாடுகள்லாம் ஒரு அச்சுறுத்து பயப்படுறாங்கன்னா அது யாரு காரணம்னா தேவன் தான். மகிமையான இருப்பங்கிறார். தேவன் தான் அதுக்கு அக்கினி மதிலா இருக்கார். யோசனை பண்ணி பாருங்க, அக்கினி மதில் என்பது இப்படிதான். இன்னைக்கு எப்படி இருக்குங்க? யாரும் சொல்ல போந்து போயிட முடியுமா? அக்கினி மதிலா இருக்கார் தேவன். இன்னைக்கு நாம் புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய அயோன் டோம் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது பாருங்க 5000 ஏவுகணை தடுக்குது. தேவன் தான் வருங்க அதை அப்படியே அழிச்சிடறாரு. பாருங்க, அதான் எத்தனை ஏவுகணைகள் எதிரிகள் விட்டாலும் அத்தனை நடுவான்லேயே தேவனை அழிச்சிடறாரு. அவருடைய அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்பு எனக்கு இருக்குது. அதான் சொல்லிட்டார், நான் வந்து ஏற்கனவே சொன்ன வசனம் நிறைவேறிட்டு இருக்கு. இன்னைக்கு சகரியா மூலியமா பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொன்னார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் நான் மகிமையாக வீற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றார் தேவன். அப்படியாகத்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கார். ஏற்கனவே உபாகமத்தில் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். உபாகமம் 8:33 அதிகாரத்தில் 2வது வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, தேவனுடைய வலது கரத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கான அக்கினிமயமான பிரமாணம், தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணம், நியாயப்பிரமாணம் அக்கினிமயமான பிரமாணம். அவருடைய வலது கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணம் வந்து அவர் வலது கரத்திலிருந்து புறப்பட்டதுங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அவர்களுக்காக அங்க பார்க்கிறோம். யாருக்காக? இஸ்ரேல் ஜனங்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம். அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டதுங்கிறார். அப்போ அவருடைய வலது கரம் அப்படிங்கிறது என்னங்க? இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பார்க்கும்போது தேவன் அக்கினி மதிலா இருக்கார். எப்படி தெரியுங்களா? அதான் அக்கினி மதிலா இருந்து அக்கினிமயமான பிரமாணம் வலது கரத்திலிருந்து புறப்படுதான் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய வலது கரம் யாருங்க? அதாவது கிறிஸ்துவும் சபையும் தான். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அவனுங்க அக்கினி மதிலா இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மகிமையடைந்த கர்த்தரோட யார் இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இன்னைக்கு கர்த்தரோட இருக்கிறாங்க. அக்கினிமயமான பிரமாணம் வலது கரத்தில் புறப்பட்டதுங்கிறார். அப்போ பார்க்கிறோம், இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு தேவன் தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதைத்தான் வந்து சகரியாவுக்கு வந்து தேவன் வந்து தரிசனமாக காமிக்கிறார். 3வது தரிசனம். எருசலேம் வந்து எப்படி திரும்ப இஸ்ரேல் தேசம் கட்டப்பட்டு அவளுக்கு அந்த நன்மையை கொடுத்து அந்த தேசம் சமாதானத்தோடு இருக்கும், நான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேங்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சுற்றிலும் எதிரிகள் எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் இன்னைக்கு அவங்க தைரியமாக இருக்கிறாங்கன்னா யார் காரணம்னா தேவன் தான். அவங்க நம்பிக்கை ஒன்று தேவன் மட்டும்தான். அப்போ இன்னைக்கு தேவன் பேரில் வச்சுக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இன்னைக்கு அவங்க அந்த நம்பிக்கையோடு அங்கே வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இப்படியாக தேவன் தான் அவங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்கார். எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் தேவனே அதை என்ன பண்ணாலும் இல்லாமல் பண்ணிடுறாரு. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ எதிரிகள், சுற்றிலும் எல்லாமே எதிரிகள் தான். அந்த தேசம் முழுவதும் பாருங்க, எல்லாமே மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது போக தீவிரவாத குழுக்கள். லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த சிரியா அத்தனை இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அத்தனை இராணுவ தளங்களையும் குறி வச்சு கிட்டத்தட்ட 450 இலக்குகளை அழிச்சிட்டாங்க இஸ்ரேல். அந்த அளவுக்கு வந்து தேவன் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பாக இருக்கார். இப்படியாக வந்து தேவன் சொல்கிறார், இப்போ உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேங்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறார் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 மற்றும் 8. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர், தேவன் சொல்றார், பாபிலோனின் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சியோனே. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து சொல்றார். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவிச்சுக்கோ. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சகரியா காலத்தில் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? அங்கே தேவாலயம் கட்டும்போது எங்க இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க? பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்போ பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவிச்சுக்கோ, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்றார். உன்னை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தை. உங்களை தொடரவன் என் கண்மணியை தொடறான். தொட முடியுங்களா? நம்ம கண்மணியை நம்ம தொட முடியுமா? நம்ம கண்ணை தொட முடியுமா? நம்ம கண்ணையே நம்ம தொட முடியாது.
இமைகள் விடாது. அதுவும் பாருங்க, அந்த இஸ்ராயல் ஜனங்க எப்படியாமா உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுறான்னு சொல்றாரு. அப்போ கண்ணுக்குள்ள கூடிய அந்த கருவழி தான் கண்மணி. கண்ணுக்குள்ள பாருங்க வெள்ளை கருவிழி, அந்த கருவிழிக்குள்ள இருக்கிறது அந்த பாப்பா. அது என்ன சொல்லுவாங்க? அதான் அந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அந்த கருப்பா இருக்கிறது சொன்னா பாப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாரு தேவன். அப்போ என்னுடைய உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறாங்கிறாரு. அப்போ தொட முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அதுவும் தேவனுடைய கண்மணியை தொடுறதுக்கு யாராலையும் முடியாது. அதான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட இடத்துல தான் தேவன் வச்சிருக்கார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ அந்த தேசத்தை வந்து சொல்கிறார் தேவன், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்ட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ற இப்படியாக வந்து இந்த தேசம் இன்னைக்கு அவருடைய ஸ்தானத்தில் குடியேற்றப்பட்டிருக்கு. அளவு நூல் பிடித்த புருஷன் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து நிர்மாணித்து கட்டி வச்சிருக்கார். அதை வந்து யாராச்சும் தொட முடியுமானா தொடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சொல்லிட்டார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதரிங்க வந்து பார்த்தோம், பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவிச்சுக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகுங்கிறார். இது வந்து அன்புக்குரிய சகோதர சொல்லிங்க வந்து அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. இது அவங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே 2 ப்ராசஸ் பண்றாரு. நன்மைக்குரிய ப்ராசஸ். அவர் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாள் பாடத்தில் கேட்டிருக்கிறோம். அவர் வந்து என்ன செய்கிறார்? பார், நான் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் அப்படின்னு சொன்னார். அது அழிக்கக்கூடிய வேலை. அடுத்தது கட்டவும் நாட்டவும். யாரை கட்டுறார், யாரை நாட்டுறார்? நாட்டுதல் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை நட்டி வச்சிருக்கார். அவங்கள நட்டி வச்சிருக்கார், கட்டிட்டு இருக்கார். யாரை கட்டிட்டு இருக்காருன்னா அவருடைய திருச்சபையின் ஜனங்களை கட்டிட்டு இருக்கார். இங்க பாருங்க, முந்தின ஸ்லைடில் பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சீயோனே, இங்க வந்து அவங்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாகிய நமக்கும் இது பொருந்தும். பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சீயோனே. பாபிலோன் இன்னைக்கு சொல்றார் தேவன், அதாவது இன்னைக்கு பேச அமைப்புகள், அவங்க மத்தியில் குடியிருக்கிற சீயோனே நீ உன்னை விடுவிச்சுக்கோளுங்கிறார். உன்னை விடுவிச்சுக்கோ, அப்போதான் மகிமை உண்டாகும், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு சேனல் கர்த்தர் சொல்றார். இங்கே பார்க்குறோம், அங்கே வந்து சகரியா எதுக்கு தரிசனம் சொல்ல வந்தார்? அங்கே எருசலேம் நகரம் கட்டப்படல, தேவாலயம் கட்டப்படலை. அங்கே சத்துருக்கள் வந்து அங்கே என்ன பண்ணிட்டாங்க? தடை செஞ்சு போட்டாங்க. இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டக்கூடிய இப்படி நடந்துட்டு இருக்குது. இங்கே தேவனுடைய ஜனங்கள், நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீங்க. யாரு? திருச்சபை தங்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு எதிரிகள் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் நம்ம சோர்ந்து போயிடுறோம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது தொடர்ந்து நம்ம ஆலயத்தை மாற்றக்கூடிய வேலையிலேருந்து சோர்ந்து போய் உலகப்பிரகாரமான கவலைக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போய் நம்ம அப்படியே நம்ம ஆலயம் கட்டாமல் நம்ம உருவாக்காமல் நம்ம தேவடைய ஆலயம் மாத்திரம் இல்லாமல் என்ன உலகப்பிரகாரமாக போயிடுறோம். அதான் சொல்கிறார், சியோன் குமாரத்தில் குடியிருக்கிற சியோனே, பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சியோனே நீ உன்னை விடுவிச்சுக்கோ. இப்போ பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் நம்ம தான் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் விடுவிச்சு வந்தால் கூட பாபிலோன் நாவி நமக்குள்ளே வரக்கும், அது வரக்கூடாதுங்கிறார். அதான் நீ விடுவிச்சுட்டா பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இடத்துக்கு அனுப்புவேன், உங்களை தொடுகிற நான் கண்மணியை தொடுகிறான். இது வந்து அன்புக்குரிய நெக்ஸ்ட் சைடில் இது வந்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பொருந்தும், மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். அப்போ சீயோன் குமார்த்தி யாருன்னா நம்ம தான் அன்புக்குரிய சகோதரர், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்க. அதான் சொல்கிறார் பாருங்க, சகரியா 2ஆம் அதிகாரத்தில் இதே சகரியா அந்த தரிசனத்தை தான் தொடர்ந்து பார்த்துட்டு பேசிட்டு வரார். அந்த தரிசனத்தை பார்த்தா சகரியா சொல்லிட்டு வர்றார். சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க சொல்லிட்டார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு சொல்லிட்டார். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அங்கே லிட்டரலாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் அவர் தான் வாசம் செஞ்சுட்டு இருக்கார். இதுக்கு பின்பு திரும்பி வந்து 1874 திரும்பி வந்து இன்னைக்கு அவர்களை கட்டி வச்சிருக்கார், நம்மளை கட்டிட்டு இருக்கார். இங்கே வந்து பார்க்குற சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இப்போ நம்ம கம்பீரித்து பாடணும். இங்கே நான் யாரை குறித்து பேசுகிறேன்? நம்ம குறித்து பேசுகிறார். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. நம்ம கம்பீர சத்தம் இன்னைக்கு எல்லா பக்கம் கேட்டிருக்கு. சீயோன் குமாரத்தினோட கம்பீர சத்தம் இன்னைக்கு உலகமெங்கிலும் கேட்டிருக்கு.
முன்னொரு காலத்தில் பாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தம் கம்பீர சத்தம் கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு கம்பீர சத்தம் அதிகமாயிருச்சு. பாருங்க, சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு. இன்னைக்கு ராஜா நம்ம நடுவில் வந்து வாசம் செஞ்சுட்டு இருக்காரு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இன்னைக்கு நடுவில் கர்த்தர் வந்து இன்னைக்கு நடுவில் வாசம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு பார்க்குற அன்புக்குரிய சகோதரர், கர்த்தருடைய 2ஆம் வந்திருக்கிறதுல அவர் ராஜாதி ராஜாவாக மணவாளனாக நிறைய பாடம் பார்த்துட்டோம். ராஜா வந்திருக்காரு, மணவாளனாவும் வந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? நம்ம ஒரு பாடம் கூட நம்ம 1000 வருஷ சப்ஜெக்டில் பார்த்தோம். என்ன பாடம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா வந்திருக்கார், மணவாளனா வந்திருக்கார், அறுவடையாளராக வந்திருக்கார். 3 கேரக்டர்ல வந்திருக்கார். என்ன பாடம் பார்த்தோம்? என்ன படம்? என்ன படம் பார்த்தோம்? நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் அந்த படம் பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்தோம். அப்போ அந்த படத்தில் பார்க்குறோம், அவர் வந்து மணவாளனாக வந்திருக்கார், ராஜாதி ராஜா வந்திருக்கார், அறுவடையாளராக வந்திருக்கார். அதான் சொல்கிறார், உங்கள் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி அவர் வந்து நம்ம நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நிறைய சத்தியங்கள் கொடுத்துட்ருக்கார் கர்த்தர் வந்து. நம்ம மல்கியா படிக்கிறோம். மல்கியா பைபிள் எடுத்து வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசி. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆலயத்துக்கு வந்துட்டாரு, இங்கே ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ இங்கே வந்து அவர் வாசம் செஞ்சுட்டு இருக்கார். அதான் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்றாரு, சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு. இன்னைக்கு ராஜா நம்ம நடுவில் இருக்கார், மணவாளன் நம்ம நடுவில் இருக்கார். இன்னைக்கு நம்ம வந்து கம்பீரித்து பாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உலகமெங்கிலும் நம்ம சகோதரர்கள் எல்லா தேசங்களிலும் இந்த சத்தியம் போயாச்சு. எல்லா தேசங்களிலும் இன்னைக்கு கம்பீர சத்தம் உற்சாகமாக கேட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு உலகமே இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் நோக்கி போனால் கூட இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அங்கங்கே நிறைய கன்வென்ஷன்ஸ், நிறைய கூடுகைகள், இப்படியாக தேவனுடைய சத்தியங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கம்பீர சத்தம், பாட்டு சத்தம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்றாரு சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 2:11. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இங்கே சொல்றாரு சகரியா 2:11. அந்த தரிசனத்தினுடைய தொடர்ச்சி தான் அங்க தூதன் காமிக்கிறாரு. அந்நாளில அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்நாளிலேன்னா என்னத்துங்க? ராஜ்யத்துல கர்த்தர் 2ஆம் வந்திருக்குது இல்லை, அவர் வந்து வரதே ராஜ்யத்துல தான் வர்றாரு. அப்போ வர்றாருன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பிரஜாதி ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்நாளிலே ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை எத்தனை பேர் பிடிச்சிக்குவாங்க? 7 பேர் பிடிச்சிக்குவாங்க. அப்போ 7 பேர் பிடிச்சிட்டு நாங்கள் உங்கள் கர்த்தரை தேட வருவோம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றாரு. அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். எல்லாமே பாருங்க, அவங்களுக்கு ஜனமாயிருவாங்க. பாருங்க, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அன்புக்குரிய சகோதரர், கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தில் அவர் 2ஆம் வந்திருக்கிறதுல வந்து இதெல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, நிறையா ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரோடு சேர்ந்துக்குவாங்களாம். அதான் கர்த்தருடைய ஆலயமாகி பருவதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு நேசாவில் வாசிக்கிறோம். எல்லா ஜாதிகளும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவார்கள்னு பார்க்குறோம். அதான் சொல்றாரு சகரியா 2:12. கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். 12ஆம் வசனத்தை சொல்ல சகரியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தரிசனத்தினுடைய தொடர்ச்சி தான். கர்த்தர் பரிசுத்த தேசத்துல யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இங்க வந்து யூதா யாரை குறிக்கிறாங்க? திருச்சபையின் பிள்ளைகள். திருச்சபையின் பிள்ளைகள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். அங்க இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொள்வார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர்த்துக்குமே தேவன் நாங்கள் என்ன பண்ணுவார்னா, பாருங்க,
கர்த்தர் தமது பரிசுத்த தேசத்துல தேசம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். அந்த தேசத்துல யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து அப்படின்னா நம்ம திருச்சென் பிள்ளைகள் அங்க அவங்க சுதந்திர வீதமாயிருவாங்க. அங்க திரும்பவும் எருசலேமை தேவன் தெரிந்து கொள்வார் அப்படிங்கிறார். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து தன்னுடைய திருச்சபை ஜனங்களுக்கும் என்ன ஃபேவர் செய்யறாங்கிறது இந்த தரிசனத்தை பார்த்தோம். அடுத்தது பார்க்குறோம் சகரியா 2:13 மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். பாருங்க, இந்த 2 கடைசி வசனம் 13வது வசனம். மாமிசமான சகல பேர்களே, எல்லா மாமிசமான சகல ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பாருங்க அவர் என்ன செய்யக்கூடிய கிரியைகள் இந்த பூமியில வந்து கர்த்தர் செய்யக்கூடிய பால் கடிப்புகளை வந்து பாருங்கள். அவர் என்னென்ன செய்கிறாருங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து பாருங்கிறார். வந்து இப்படி எப்படி இருக்குன்னா எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி மௌனமாக இருங்கள். அவர் நடத்தக்கூடிய கிரியைகளுக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மௌனமாக இருங்கள். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் மௌனமாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். அவர் தன்னுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்து அருளிட்டார். இந்த பூமிக்கு ராஜா வந்துட்டார். பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கார். 1774 வந்து தான் இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு அவர் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கு. அவருடைய செய்கைகளும் பலத்த செய்கைகளா இருக்கு. அதனால எல்லா ஜனங்களும் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா மௌனமா இருந்து நீங்க கவனிங்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய கிரியைகள் அவர் குமாரன் மூலமா அன்னைக்கு வெகு அருமையாக சூப்பராக தேவன் செஞ்சுட்டு இருக்கார். இந்த ஒரு சாத்தனுடைய அரசாட்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாருன்னா முடிவு கட்டிட்டு இருக்கார். கட்டி முடிச்சிடுவார். இப்படியாக சொல்றாரு, மாமிசமான சகல பேர்களை நீங்கள் எல்லாரும் மௌனமா இருங்க. அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்திருக்காரு. அப்போ எழுந்தள்ளி அவர் கிரியை செய்யும்போது அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இன்னைக்கு பார்க்குறோம் அடுத்த சைடில், அதாவது கர்த்தர் வைராக்கியம் கொண்டு தன்னுடைய தேசத்தின் மேலே அவர் திரும்ப கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கார். அதை நிர்மாணிச்சிருக்கார், அளவு நூல் பிடிச்சிருக்கார், அதை கட்டிட்டு முடிச்சு போகிறார். அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் பரம எருசலேமும் கட்டப்பட்டு முடிக்க போகுது, முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில் இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து குறிப்பாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களும் கட்டப்பட்டுட்டாங்க, இங்கே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களும் கட்டப்பட்டு முடிக்க போகிறாங்க. அதனால் தன்னுடைய தேசத்தின் மேலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு இங்கே கர்த்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார். தொடர்ந்து இன்னும் அவருடைய கிரியைகளை நம்ம அடுத்தடுத்த பாடங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம பார்த்த தரிசனம் சகரியா கண்ட 3வது தரிசனம், எருசலேம் அளவிடப்படுதல். அப்போ ஒரு புருஷன் தூக்கு நூல் பிடிச்சி எருசலேம் அளக்கிறார். எதுக்குன்னா அதை வந்து மீண்டும் அதனுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவதற்காக. இன்னைக்கு நிலைநிறுத்தியிருக்கார். எருசலேம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய எருசலேம் ஆகிய பரம எருசலேம் என்ன பண்ணுறார், நிலைநிறுத்தியிருக்கார். ஆக பரம எருசலேம் இன்னைக்கு நம்மளை வந்து நம்மளை இருந்து நிலைநிறுத்தி கட்டிகிட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக நம்ம கட்டப்படணும், அவ்வளோதான். அதுக்கான வேலைகள் அவர் ஜரூராக செஞ்சுட்ருக்கார். ஆக அன்புக்குரிய சகோதரர் நாம் சீக்கிரமாக தேவனுடைய ஆலயமாக மாற தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.